வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியனுக்கும் நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, ஊரக வளர்ச்சி சங்கங்கள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சி சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 16 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து 24ஆம் தேதி போராட்டம் நடத்தினாங்க. இப்போ அதுக்கும் தமிழக அரசு செவிசாய்க்கலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து மறுபடியும் போராட்டம் நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மறியல் போராட்டம் மாதிரி நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த மாதம் நவம்பர் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஊரக வளர்ச்சித்துறையில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 16 அம்ச கோரிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோரிக்கைகள் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மக்கள் நல பணியாளருக்கு காலமுறை ஊதியம் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளருக்கு வந்து 10,000 சம்பளம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஓஎச்சி ஆப்ரேட்டருக்கு 15,000 சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் இன்னும் 13 கோரிக்கைகள் இருக்குது. ஒரு 3 மட்டும் சொன்னேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.